சார் என் பொண்டாட்டி கோச்சிட்டு போயிட்டா சார், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிலைமையில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைண்டு ஃபுல்லாக பிளாங்காக இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீர்வு வேறு ஒன்றும் இல்லை, அவங்கக்கிட்டே இருக்குது. என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மாதிரி பெஸ்டில் உள்ளவங்களுக்கு உள்ள பிரச்சனை என்னென்னா, அவங்க உடம்புக்குள்ளே ஒரு ஆவி பூந்துச்சு. அந்த ஆவி தான் அவங்களுடைய இதற்கு காரணம். மனைவி கோவிச்சிட்டு போனதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவி கணவன் உடம்புக்குள்ளே பூந்துடுறது. அந்த ஆவி எப்படின்னா, அதுக்கு ஒரு பேர் இருக்கு. அது பேர், அந்த ஆவிக்கு பேர் கோ. இந்த ஆவி என்ன பண்ணுன்னா, ஒருத்தர்கிட்ட மட்டும் போகாது, அது சேர்ந்து தான் வரும். கணவன் உடம்புக்குள்ளே பூந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது மனைவி உடம்புக்குள்ளேயும் பூந்துடும். அது சாதாரண கோ இல்லை. இந்த கொஞ்சம் மஞ்சள் காமாலில் ஏபிசின்னுவாங்க இல்லையா, அது மாதிரி இது ரொம்ப மோசமான ஒரு கோ. அது என்ன கோனா, ஏகோ பிகோ சிகோ டிகோ கிடையாது, அதையும் தாண்டி புனிதமான ஒரு கோ, ஈகோ. ஈகோ, இந்த ஈகோன்ற ஒரு வார்த்தை, இந்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே போந்துச்சுன்னா அது என்ன பண்ணும், மனைவியை பார்த்து கோன்னும் மனைவி போயிடுவாங்க. இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கணவன் மனைவி பிரிவுன்றது வராது. ஒரு மனுஷனுக்குள்ள இப்போ இதுக்கு சால்வேஷன் என்ன அப்படின்னா, அந்த ஆவியை நீங்கள் துரத்தணும். உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற ஆவியை துரத்தணும். நீங்கள் துரத்திட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த சொல்யூஷன் வந்துடும். தமிழில் அந்த ஈகோக்கு ஒரு பேர் உண்டு. தமிழில் தான், தான், நான் தான், தான்ற அகங்காரம், அதுதான் கர்வம். நான் தான் அப்படின்ற அகங்காரம் ஒருத்த மனுஷனுக்குள்ளே வந்துச்சுன்னா அதுதான் அந்த கணவன் மனைவி பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது. பிரிஞ்சு போயிடுறாங்க. இப்போ அதை அவர் உறைந்து உடம்புல இருந்து தான்றது அகங்காரத்தை அகற்றிட்டாருன்னா, ஈகோ அகற்றிட்டான்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பணிவு வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை சால்வேஷன் ஆகிடும். ஸோ பொதுவாக ஒருத்தனுக்கு எந்த ஒரு மனுஷனுக்கும் தான்ற அகங்காரம் வரக்கூடாது. அதுவும் குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையில் தான்ற அகங்காரம் கண்டிப்பாக வரவே கூடாது. வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது பிரிவில் தான் இருக்கும். ஸோ அந்த ஆவியை, ஈகோவை, தான்ற அகங்காரத்தை உங்கள் உடம்புலேருந்து அகற்றுங்க. அந்த சைத்தானை உங்கள் உடம்புலேருந்து அகற்றுங்க. உங்களோட வாழ்க்கை ரொம்ப இனிமையாகவும் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.